சாந்தி. திருச்சிற்றம்பலம். மறைந்த கணபதிசாமி செட்டியார் அவர்களுக்கு தர்ம பரிபாலன சபையின் சார்பாக எங்களது இதய அஞ்சலியை செலுத்துகிறோம். மனிதன் பிறந்தால் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்திலே எப்படி வாழ்கிறான் என்பது முக்கியம். இவர் தன் வாழ்நாளிலே பல சாதனைகளை செய்திருக்கிறார், பல பொறுப்பான செயல்களை செய்திருக்கிறார். இவர் என்னை போல் இருக்கும் பொதுநலவாதிகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார். அவர் சிறு வயதில் முதலே மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறார். 5வது வரை மட்டுமே படித்திருக்கிறார். அவரது தந்தை சிறிய வயதில் இறந்துவிடவே பொறுப்புகள் அத்தனையும் இவரை வந்து சார்ந்து விடுகிறது. இவரது தம்பிக்கும் இவரது 2 சகோதரிகளுக்கும் இவரே முன்னின்று திருமணங்களை செய்து வைக்கிறார். பருத்தி கொட்டையை வாங்கி விற்கிறார், எண்ணெய் ஆட்டி எண்ணெயை விற்கிறார். இப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி தானும் திருமணத்தை செய்து கொண்டு 7 மக்களை பெற்றெடுத்து அவர்களுக்கும் நல்ல இடத்திலே திருமணம் செய்து நல்ல மருமக்களை எடுத்து சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். அது மட்டுமல்ல, பொது நோக்கத்தோடு எங்களது தர்ம பரிபாலன சபைக்கு பல சேவைகள் செய்திருக்கிறார். ஆன்மீக சேவைகள் பல செய்து கொண்டிருக்கிறார். வீரமாத்தியம்மன் திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து அந்த கோயில் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். அன்னதானங்கள் பல இடங்களில் பெற்றிருக்கிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனிதர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் இவர்களது 7 பையன்களும் சேர்ந்து மிகச்சிறப்பாக சதாபிஷேகம் செய்து வைத்தார்கள். ஓம் யதக்னிம் பூர்வகம் ஹரஜ்யதா அக்னிஹோத்ரம் வாகதேதே நைவைனம் பிரளயதி பிராமண ஆருடேய உத்தரேத் பிராமணோ வை சர்வா தேவதாः சர்வாபிரேவைனம் தேவதாபிருத்தரதி சதமானம் பவதி சதாயுः புருஷः சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாணிக்யவாதக குருதேவதா பிரசாத சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, நீ என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ இந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என அற்புதம் இதுவே, கற்பிதமோ என அற்புதம் இதுவே. அடிய பாதனே அம்பலவானனே, அடிய பாதனே அம்பலவானனே, நின்னாத கருணையே ஏழை அறிவெனோ, நின்னாத கருணையே ஏழை அறிவெனோ. சைசவேத்யஸ்த வித்யானம். அதுபோல நம்முடைய கணபதிசாமி செட்டியார் அவர்கள் அந்தந்த காலத்திலே என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் முறையாக செய்திருக்கின்றார். அதுதான் இங்க வந்து நம்ம பாராட்டி பேசணும். அப்படி பார்த்தோமே ஆனால் நமது கணபதிசாமி செட்டியார் அவர்கள் தன்னுடைய குலதெய்வமாக விளங்குகின்ற வீரமாத்தியம்மன் கோவிலுடைய திருப்பணிகள் எல்லாம் முன்னாடி இருந்து பண்ணியிருக்கார். கும்பாபிஷேகத்துல எடுத்து நடத்தியிருக்கார்.
அதற்கும் தெய்வ சங்கல்பம் இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும். எடுத்தோம் முடிச்சோம் நம்ம திருப்பணியெல்லாம் எடுத்து பண்ண முடியாது. அதற்கு ஒரு பாராட்டோட கரகோஷம் கொடுத்தே ஆகும். அந்த திருப்பணியெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த 3வது வார்த்தைக்கே முனைவர்த்தினா யோகேனாந்தே தவே தெரியுது. 70 வயதுக்கு மேல போயாச்சுன்னா முனிவரை போல வாழணுமா. இப்ப அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு 87 வயதுல முனிவரை போல இருந்து தன் குடும்பத்தார்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. இது வல்லவா பாக்கியம். பெரியவர்களுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு. பெரியவர்கள் சொன்னா கேட்கணுங்கிற பழக்கம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இன்னைக்கு பெரியவங்க சொன்னா கேட்க கூடாதுங்கிற ஒரு சபதத்தோடு வாழ்றாங்க எல்லாரும். அப்படி கிடையாது. பெரியவங்க வீட்டை இல்லாதவங்கிட்ட போய் கேட்டு பார்த்தாதான் அதனுடைய அருமைகள் தெரியும். எங்க வீட்டுல யாருமே பெரியவங்க கிடையாது சாமி, எதா இருந்தாலும் நாங்க தான் முடிவெடுக்கும். அந்த வார்த்தையினுடைய வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பெரியவங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்மளுடைய சதாபிஷேக தம்பதியர் 7 மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி பாத்துக்காருன்னா சாதாரணப்பட்ட விஷயமா? ஒரு பையனுக்கு வச்சுட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ண முடியல. எத்தனையோ சிரமப்படுறோம். ஒரு தடவை போறோம், 2 தடவை போறோம், 5 தடவை போறோம். அமைஞ்சதுனால திருப்தி ஆக மாட்டேங்குது. அப்படி அந்த 7 பேர்த்துக்கும் பண்ணி வச்ச கல்யாணத்தினுடைய பலன் 7 நதிகளாக இருந்து சதாபிஷேகத்தை நடத்தி வச்சிருக்காங்க. அந்த 7 மகன்கள் கங்கேச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்வர சன்னிதின் குரு. இந்த மாதிரி சதாபிஷேகம், சக்கியப்த பூர்த்தி, கனகாபிஷேக காலத்துல எல்லாம் முதல் பிரதானமா எதை சொல்லுதுன்னா அந்த நதியில நீராடுறது தான் சொல்லுது. அப்படி 7 மகன்களும் 7 நதிகளை போல இருக்க சதாபிஷேகத்தை நடத்தியிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கிறோம் நம்ம எல்லாருமே, அந்த 7 மகன்களும். அப்படி அந்த சதாபிஷேக விழாவை மிகச் சிறந்த முறையிலே நடத்தி இருக்கின்றீர்கள். வருகை தந்திருக்கூடிய உறவினர் பெருமக்கள், 7 மகன்கள் மற்றும் அந்த சதாபிஷேக தம்பதியினர் அனைவருக்கும் நம்மளுடைய திருவிழத்தினுடைய நிறைந்த வாழ்த்துக்களை முழுவதுமாக மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனிதர் கடந்த 27/8/2025 புதன்கிழமை அன்னைக்கு கோபியில் தன்னுடைய பேத்தி திருமணத்தை சிறப்பாக நடத்தி வச்சுட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு 12:15 மணிக்கு அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனிதர், பல பேருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர். நான் மட்டும் சொல்லவில்லை, எங்கள் சபையைச் சேர்ந்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். நல்ல சிறந்த சேவை செய்வதை மதிக்க முடியும். அவர்களும் ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எப்படி குழந்தைகளை வளர்த்துறதுனால கேட்பாங்க. நானும் நம்ம சதாசனி வர முடியல, எனக்கு 2 பேரும் கேட்போம். அண்ணா ஒரு பையன் 2 பையன் ஒரு சம்பந்தி, அதுவே கஷ்டமா இருக்கு. 7 பையன் எப்படி எல்லாம் வளர்த்துனீங்க, அற்புதமான வளர்த்தீங்க. நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு வளர்த்துக்கெல்லாம் முன்னுதாரணமாக 2 குழந்தைகள் இன்னைக்கு 7 பேர்களுக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகமே வியக்கிறது. நம்முடைய குலத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய கடாமுடைய 5 கோவில் செட்டிமார்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்தார்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். அவருடைய பிரிவால் வாடுகின்ற அவருடைய மகன்கள், பேரன்கள், பேத்திகள் மற்ற உறவினர் அனைவருக்கும் எல்லாம் எம்பெருமானும் வீரபாத்தியமானும் அவர்களுக்கு ஆதரவை தர வேண்டும், அருளை புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் மாணிக்கவாசகர் சுவாமிகள் அப்போதே பாடிட்டு போயிருக்காரு. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது இத்தாவர சங்கமத்துள் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு அருமையாக பாடிட்டு போயிருக்கார். எல்லா பிறவிகள் பிறந்தவர்களும் மனித பிறவி அரிதானது. அரிதறிது மானிடராய் பிறப்பதரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடின்றி பிறப்பது அரிது. இந்த மாதிரி மனிதராக பிறந்தாலும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணைவி, நல்ல வாழ்க்கை துணைவி அமைய வேண்டும்.
நல்ல மக்கட் செல்வங்களை பெற்றெடுக்க வேண்டும். அப்படி மக்கட்கண் செல்வங்கள் மூலம் பேரன் பேத்திகள் பெற்றெடுக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தால் அவர்தான் அனைத்து செல்வங்களையும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வார். இவரை பார்த்து அனைவருமே இந்த சமுதாயமே இவருக்கு வாழ்க்கை வரலாறை தெரிந்து நாம் வாழ வேண்டும். கண்டிப்பாக இந்த செயலை செய்தேதான் ஆக வேண்டும். ஏன் என்று சொல்கிறேன்னா, அவரது ஆன்மீக பணி, ஆன்மீகத்துல குளத்துக்கோளைய கோயில்ல கும்பாபிஷேகம், அங்கேயே கோவில கட்டி அங்கேயே தென்னமட்டையில படுத்துட்டு கடை கண்ணி கூட கிடையாது. சாப்பாட்டு உட்கார்ந்து அந்த அந்த கோவில் விசேஷங்களை கும்பாபிஷேகத்துக்கு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு விழாக்களையும் வந்து கலந்து கொண்டு ஆன்மீக ரொம்ப சிறப்பா அவரை பார்த்து எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அவங்களது சமுதாய பணி, தர்ம பரிபாலன சபை துணை தலைவராக நடமாட முடியாத கூட டிரைவரை வர சொல்லி அந்த சபையில எல்லா கூட்டங்களையும் அனைத்து கூட்டங்களையும் வளர்த்து நம் சமுதாயத்துக்காக என்ன செய்யும், மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், அதற்கு செய்ய வேண்டும், அறிவு செய்ய வேண்டும், பேச வேண்டும், தைரியமாக முன்னாலே பேசி அந்த மட்டங்களை காட்டும் படும் முயற்சி. அது மிக பொது பணியிலே, ஆன்மீக பணியிலே மிக அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சமுதாய பணியிலையும் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவருடைய குடும்பம், இந்த குடும்பம் எல்லாமே 7 ஸ்டார், எல்லாரும் பேர் வைக்கிறது 7 ஸ்டார். அந்த மாதிரி அற்புதமான பசங்களை வளர்த்தி நல்லா படிக்க வச்சு கல்யாணம் காட்சி வச்சு அவ்வளவு நல்ல பழக்கம் அவங்களை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும். எந்த மாதிரி அந்த குழந்தைகளை வளர்த்திருக்கிறாரு, அவங்க மருமக அவ்வளவு அதோட சம்பந்தி அந்த இருப்பாரு கூடவே கூட வந்தாலும் கூட பங்கன் போனாலும் கூட அந்த மாதிரி அந்த குடும்பத்தை பேரன் பேத்திகளோட கொஞ்சி குலாவி அவங்களுடைய மருமகளோட மகன்களோட நல்ல ஒரு பற்றதலோட அற்புதமா வாழ்ந்துக்கிறது. இவரை பார்த்து நாம எல்லாம் கத்துக்கணும். அவரை பார்த்து நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் குழந்தைகளை வளர்த்துக்கிறாங்க. ஏதோ வந்தோம் பிறந்தோம் இறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்து போகாம, அதே மாதிரி மனைவியை பார்த்துக்கிறீங்க, கடைசி காலங்கள் மனைவியோட இருந்தாருங்க. அவங்களுக்கு தேவைகள் ஒண்ணுக்கு ஒரு சாப்பிட்டு வைக்கிறது அப்படி கணவன் மனைவிக்கு அவங்கள மாதிரி வாழணும். குடும்பத்தை வாழ வைக்கணும்னா, குடும்பத்தை எப்படி நடத்தணும்னா அவர் பார்த்து, ஆன்மீக பணிகள் என்ன அவர் பார்த்து கற்றுக்கணும். அதே மாதிரி பொது பணி என்னங்கிறது அவரை பார்த்து கற்றுக்கிறது, அவர் வழி நடக்கணும். அவர் இல்லாவிட்டாலும் கூட இன்று 7 குடும்பங்களும் ரொம்ப கலந்து போயிருக்கிறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, அவர் இல்லாவிட்டாலும் கூட இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து அந்த குடும்பங்களை வாழ வைத்து பொது வாழ்க்கையும் ஆன்மீக பணி தங்களுடைய குழந்தைகளையும் அவர்கள் வாழ வைத்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற இறைவனை நன்றி. ஒரே நிமிஷம் எனக்கு சுத்தப்பா இதுங்க. லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை நைட் முக்கியத்தனத்தை என்னையோட அருமையா பேசி அவ்வளவு அருமையா என்னுடைய குடும்பத்தெல்லாம் விசாரிச்சு அப்படி எடுத்து ரொம்ப பழகினாரு. வீடியோவை எடுத்து வச்சிருக்காங்க. 2வது நம்ம குளத்துப்பாறைக்கு போனா என்னை கூட்டிட்டு போய் ஊட்டப்பாறை தான் இருக்காரு. அவர் வீட்டுலதான் தங்கி எல்லாம் சிறப்பா பண்ணுவாரு. அவர் பேர் கணபதிசாமி செட்டியாரு. கணபதிசாமி செட்டியாருன்னா விநாயகர் சதுர்த்திக்கு கணபதி அன்னைக்கு காலமாயிருக்காரு. அது என்ன காரணம்னா, எங்க அம்மிச்சி, எனக்கு அம்மிச்சி, அவங்களோட அம்மா வந்து எனக்கு திங்கம்ச்சியாரு. இந்த அம்மிச்சி வந்து விநாயகருக்கு டெய்லி வாசல் துணிப்பாங்க. அதனால அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவர் காலமாயிருக்காரு. எல்லாத்துக்கும் நன்றி. அவர் சாந்தி நன்றி. வணக்கம். இந்த சபையினுடைய தற்போதைய கௌரவ ஆலோசகரும் குளத்துப்பாளையம் பவளகுளத்தினுடைய முன்னாள் தலைவரும் தற்போது நாம் அமைத்துள்ள கருப்பஞ்செட்டியார் நினைவு அறக்கட்டளையினுடைய தலைவராக செயலாற்றி கொண்டிருந்த நம்முடைய கணபதிசாமி செட்டியார் அவர்களுடைய மறைவு நம்முடைய சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. மிக நீண்ட காலம் சபையினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே கணபதிசாமி செட்டியார் அவர்கள் இருந்து தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாள் வரை சபையினுடைய நலனுக்காகவே பாடுபட்ட ஒரு மூத்த உறுப்பினராக சபையிலே திகழ்ந்தவர். அன்னாருடைய பணிகளை பொறுத்தவரை சபையினுடைய கூட்டங்களுக்கு வயதான காலத்திலும் கூட, உடல்நலம் முடியாத காலத்திலும்
கூட உடல்நலம் பற்றி விசாரித்தால் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கூட்டத்துக்கு தவறாமல் வருவார். என்ன கருத்துக்களை அந்த கூட்டத்தில் சொல்லணுமோ அதை உறுதியாக சொல்லி இந்த படி செய்யுங்க அப்படிங்கிறது எல்லாம் ஆலோசனை பண்ணுறது எல்லாமே சிறப்பான முறையில் அவருடைய செயல்பாடு சபையினுடைய ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் அவருடைய பங்களிப்பு என்பது மிகுந்த அளவில் அவருடைய காலத்தில் நடந்திருந்தார். அவருடைய ஆளுமை சபையினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் தெரியும் அளவிற்கு அவருடைய செயல்பாடும் ஆளுமையும் சபைக்காக அவருடைய நலனையும் பங்களிப்பையும் செய்தவர் நம்முடைய கணபதிசாமி செட்டியார் அவர்கள். அவருடைய மறைவு என்பது நம்முடைய சமூக மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியடைய சபையின் சார்பாக இறைவனை பிரார்த்திப்பதோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் சபையின் சார்பாக அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் திருப்பூர் அறக்கட்டளை சார்பாக திருப்பூர் பாலாங்காடி வரை 500 பொன் செட்டியார் நல அறக்கட்டளை திருப்பூரில் கௌரவ ஆலோசகராக ஐயா இருந்தாங்க. நீண்ட காலமாக அறக்கட்டளை ஆரம்பித்த காலத்திலிருந்து நல்ல கௌரவ ஆலோசகராக இருந்து அந்த அறக்கட்டளைக்கு தற்போதைய தலைவராக அவருடைய மகன் திரு சரவணசுந்தரம் அவர்களும் செயலாளராக துணை செயலாளராக திரு ஆர்வம் அவர்களும் மற்ற உறுப்பினர்களாக அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களும் இருந்து திருப்பூர் பொன் செட்டியார் நல அறக்கட்டளைக்கு திருப்பூர் மக்களுக்காக நம் சமூக மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக பூரா முன்முனையாக இருந்திருக்காங்க. அன்னாருடைய அந்த வழிகாட்டுதலை என்றென்றும் நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுவோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நேயர்களே, ஒரு இறப்பு பல பேருக்கு பாடமாக அமையும். உண்மையிலுமே இந்த இறப்பு எங்களுக்கெல்லாம் பாடமாக அமைந்திருக்கிறது. நீங்களும் இதுபோல அன்பு செலுத்தி உற்றார் உறவினருடன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழுங்கள். இறப்பு என்பது எப்படி பிறப்பு உண்மையோ அதுபோல் இறப்பு என்பது தவிர்க்க முடியாதது. அந்த காலத்திலே இடைப்பட்ட காலத்திலே வாழும்போதே நாம் அனைவரும் அன்பு செலுத்தி உற்றார் உறவினரோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து நமது பிறப்பை ஒரு சிறந்த மனிதராக மாற்றி மறைவோம்.